மீனராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவு ரொம்பவே குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல மீனராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே சமமாக மதிக்கக்கூடியவங்க. மீனராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க. எல்லா இடங்களையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. இது வரைக்கும் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது மீனராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மீனராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். மீனராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. மீனராசிக்காரங்களுடைய கேள்வி என்னென்னா இருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 தொடங்கிருச்சு. 2025 தொடங்கி தை மாதமே முடிஞ்சு மாசி மாதமே வந்துருச்சு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலன்னு தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க கேட்குறாங்க. அதாவது 2024 முடிஞ்சு 2025 முதல் 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள் இருந்த மாதிரியே தான் கொஞ்சம் ட்ராவல் ஆகும். உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்தவுடன் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா கம்பல்சரி கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்க ஆடம்பரத்தை ஒரு சில பேர் நோக்கி போகிறாங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையில் சிக்கனம் குறிக்கோள் நினச்சி ஒரு சில பேர் வாழ்க்கையில் முன்னேற பார்க்குறாங்க. கண்டிப்பாக சனி பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கு மாசி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி அப்படியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்தே உங்கள் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலேயே கொடுப்பார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானம் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே இருக்கும். குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் தொழிலை செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை, அதுக்கப்புறம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் சேரும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே கவலைப்பட்டு இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பங்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே உயரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தடுக்க முடியாத ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. யாருடையுமே முழு சொல்லளவு எதையுமே உங்கள் பர்சனல் விஷயமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அதுக்கு என்னதான்
குடும்பம் சார்ந்து எதையுமே நீங்கள் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து மீனராசிக்காரங்க அழிஞ்சு போகணும் தான் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து கூட இருக்கிறவங்களே பெரும்பாலும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் எந்த காலத்துலையுமே இடம் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிங்க. வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய அற்புதத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. மீனராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் உங்களை கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினா அது வந்து மீனராசிக்காரங்க. தன்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே வந்து மற்றவங்களுக்காக கொடுத்துருவாங்க, இல்லைனா ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இல்லை தான தர்மம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பலன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து கடந்த காலகட்டத்தை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 190% பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைச்சிடும். உங்கள் குடும்பத்தில் முக்கியமாக பிரச்சனை வர்றது காரணமே வந்து 3வது நபர். இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் 2 பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாதமாக உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நபர் தலையிடும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து மீனராசினர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ரீதியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி காசு வந்து நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க தொட்ட 90களாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். எவ்வளோ செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கணக்கே இல்லாமல் கடன் வாங்கிட்டுலாம் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டு இருக்கேன், வாங்குற சம்பளமே பத்தமானிங்க தான் அப்படி தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது. என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 5000 4000 3000 செலவாகிட்டே தான் இருக்குது. எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து நான் மீண்டு வந்துட்டுனா கூட போதும், ஓரளவுக்கு என்ன அப்படியே கடனையாக தான் கட்டி முடிச்சிருவேன்னு பார்த்தா கடனை கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு செலவுக்கு மேலே செலவு வச்சுட்டு தான் இருக்குது. அப்படின்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது விரைவில். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டிகள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வளமாக அமையும். உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி, அதாவது முதல் 3 மாதம் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார். மறுபடியும் மீனத்திலிருந்து மீண்டுமே வந்து கும்பத்திற்கு போகிறார். உங்களிடம் 6 மாத காலம் வந்து மீனராசியில் சனி பகவான் வந்து ஆட்சி புரிகிறார். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மீனராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல மாற்றங்களுமே நடக்க போகுது. மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சனி பயிற்சி நடக்கிறத நினச்சி நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ சனி பயிற்சி வந்தால் ஏதாவது ஆபத்து நடந்துருமா, ஏதாவது வந்து நம்ம இழந்துருவோமா, ஏதாவது நஷ்டமாயிருமா தொழிலில், அப்படி நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி சனி பகவான் வந்து இந்த வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு எந்த ஒரு கெட்டதுமே பண்ண மாட்டார். சனி கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது. என்ன ஒரு சில தண்டனை எல்லாமே முதல்ல கொடுப்பார். நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் மீனராசிக்கு சனி பகவான் கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. அதனால் முதல் ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 6 மாதம் கொஞ்சம் வளர்ச்சிக்குண்டான காலகட்டம்னே சொல்லலாம். மீனராசி வந்து இந்த மற்ற ராசி மற்ற 11 ராசியை விட மீனராசிக்கு வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே காத்துட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ மீண்டும் அது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6 மாத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். உங்கள் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் எல்லாமே வந்து நீங்கிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத மீனராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 30 வயசு 35 வயசு மேலே ஆகி நிறைய பேருக்குமே வந்து திருமணம் ஆகாமல் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு வந்து சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத நிலை தள்ளி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி நேயர்களுக்கு டைவர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணை இழந்திருந்தாலும் சரி, அடுத்து வந்து 2வது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அப்படி பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுமா, இல்லை யாராவது
யாராவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இருவருக்குமே தேவை. அது ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமையும். உங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு விரைவில் வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும்.